என்னன்பான இனிய உறவுகளே, இங்கே விஜயும் காவேரியும் தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நல்லா ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரணும் போகிறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் குட்டி கலாட்டை ஒன்று ஆல்பத்தில் பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சமாதானம் ஆயிடுறாங்க. அப்புறம் பீச்சுக்கு கூட்டி போகிறாரு. பீச்சுக்கு கூட்டிகிட்டு போய் அழகாக குதிரை சவாரி போகிறாங்க. என்னென்ன ஆசைப்படுறாங்களோ காவேரிக்கு வாங்கி கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தா எனக்கு காஃபி வேணும் காஃபி வேணும்னு சொல்லிட்டு ஓவராக கத்துறாங்க. சோளம் வேணும் அப்படிங்கிறாங்க, அதுவும் வாங்கி கொடுக்குறாங்க. காஃபி வாங்கி கொடுக்குறதுக்காண்டி வேகமாக போயிட்டே இருக்காங்களா. அவர் பார்த்தீங்கன்னா அந்த பையன் காஃபி கொண்டு போகிற பையன் வேகமாக போய்கிட்டே இருக்கான் வேற ஆள் கொடுக்குறதுக்கு. டே தம்பி, இல்லை அந்த ஒரு அக்கா கேட்டாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் அப்படின்னு போய்கிட்டே இருக்க. அடே இங்கேயும் ஒரு அக்கா தாண்டா கேட்குது கொடுறா அப்படின்னு பின்னாடியே போகிறாரு நம்ம தலைவர். பார்த்தா அண்ணே கோச்சிக்காதீங்கண்ணே, அந்த அக்கா அப்போ இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க, நான் தான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த அக்காவை கொடுக்க போகிறாங்க. அக்கா இந்தாங்க காஃபி அப்படின்னு கொடுக்க அந்த அக்கா பார்த்தீங்கன்னா அப்படியே நிமிர்ந்து பார்க்குது. திரும்பி பார்த்தா அப்படியே ஷாக் ஆகுறாரு நம்ம தலைவர். நீயா அப்படிங்கல, நீங்களா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிக்கிறாங்க. அப்படியே விஜய்க்கு ஆடி போகிறாரு. வா நல்லா இருக்கியா, எப்படிம்மா இருக்க அப்படிங்கல. ஏய் நீ எப்படிம்மா இல்லை அப்படின்னு சொல்லல. எப்படி ஜாஸ்மின் நீயா அப்படிங்கல. ஆமாம் விஜய் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படிங்கல. இல்லை சும்மா கடற்கரைக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்னை நீ கண்டுக்கவே இல்லை, அந்த ஆண்டவன் பார்த்தியா என்கிட்ட மறுபடியும் உன்னை கொண்டாந்து விட்டுட்டான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ஜாஸ்மின் அப்படிலாம் நீ நினைக்காத அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. ஏண்டா இப்படி நீ அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிற, காலேஜில் இருந்து உன்ட்ட நான் எவ்வளோ பின்னாடியே வந்தேன், என்னை ஏண்டா இப்படி வேணான்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாங்க இந்த பொண்ணு வேறு யாரும் இல்லைங்க, ஜாஸ்மின்ங்கிறது என் ஃபோட்டோ ஆல்பத்தில் பார்த்தீங்க இல்லையா, அதே பொண்ணு தாங்க. விஜய பாவம் ஒன் சைடாக லவ் பண்ண பொண்ணு. பார்த்தா இவர் என்னமோ தெரியல, அந்த பொண்ணுக்கிட்ட மனசுன்னு வேணும் இல்லைங்க. எவ்வளோ அழகு, எவ்வளோ ஆடம்பரம், எவ்வளோ வசதி இருந்தாலும் மனசுன்னு ஒன்று வேணும். அந்த மனசுக்குள்ள கிளிக் டிங் அப்படின்னு ஒரு சவுண்டு வந்து காதல் பூந்துருச்சுன்னா அதுக்கு எவ்வளோ கரை புரண்டாலும் சரி அப்படியே இறுக்கிய கெட்டியாக பிடிச்சிக்கிறோம். இப்போ விஜய்க்கு காவேரி மேலே வந்த காதல் மாதிரி. ஆனால் இந்த பொண்ணு மேலே வல்லையே, என்ன பண்ணுறது. ஆனால் மறுபடியும் இந்த பொண்ணு என்ன பண்ணுது, விஜய் கையை பிடிக்குது. ஏய் விடு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா அப்படிங்கிறாரு. ஆனாலும் இந்த பிள்ளை கையை விட மாட்டேங்குது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கையை பிடிச்சா இது காதல் இல்லைம்மா, இது கள்ளக்காதல் அப்படிங்கிறாரு. காதலில் ஏது பாஸ், கள்ளக்காதல் நல்ல காதல், காதல் தான் பாஸ் அப்படிங்கிறாங்க. நான் இன்னும் இது வரைக்கும் உன்னை சுமந்த நெஞ்சு இன்னும் வேறு யாரையும் சுமக்கலடா, உனக்காகவே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்டா, என்னை கைவிட்டுறாதடா அப்படின்னு அழுகிறாங்க. ஜாஸு ப்ளீஸ் வேணாம் அப்படிங்கிறாரு. இங்கே பாருங்கள் உங்களே தான் நான் நெஞ்சில் சுமந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ ஏமா இப்படி பண்ணுறேன், நான் இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சுமா, நான் அப்பாவாக போகிறேன், எனக்கு குழந்தையெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும்டா, ஆனால் எனக்கு உன் மேலே உள்ள காதல் போகலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ நீ என்னை விடு, ஆளை விடு அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ்டா எனக்கு ஒரு பதிலை சொல்லு, நீ மட்டும் என்னை லவ் பண்ண மாட்டேன், என்னை வேணான்னு சொன்னால் நான் அந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். அப்படின்னா இத்தனை வருஷம் ஏன் போகலை, அப்போது என்னை நீ உலகத்தை விட்டு போகிறதுக்கு நீ தயாராக இருக்கியா, என்ன விஜய் இப்படிலாம் பேசுகிற, நீ அடுத்தவங்க மனசு கொஞ்சம் கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தானே, அதனால தானே உன் பக்கத்து என் மனசு வந்துச்சு, இப்படி சொல்லலாமா அப்படிங்கல. இங்கே பாரு ஜாசு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. அப்படியே தலையை தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு அப்படியே தடவி கொடுத்து, இங்கே பாரு ஜாசு உன் அழகுக்கும் அறிவுக்கும் உன் வசதிக்கும் எத்தனையோ பேர் கியூவில் வருவாங்க தெரியுமா, தயவு செஞ்சு சொன்னால் கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு கையை விடுறாரு. ஆனால் விட மாட்டேங்குது. மறுபடியும் பச்சக்குன்னு வந்து கன்னத்தில் முத்தம் கொடுத்துருது. என்ன அப்படிங்கல. நான் என்னால் முடியாதுடா, நீ தான் என் மனசு முழுக்க இருக்க, நான் இன்னொரு கல்யாணங்கிறது என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. எனக்கு வர தெரியாத உன் வீட்டுக்கு, நான் ஏன் வரல, உன் மனசார என்னை ஏற்றுக்கணும் தான்டா நான் இருக்கிறேன். அம்மா தாயே என் மனசு இப்போ என்கிட்ட இல்லைடா, காவேரிங்கிற ஒரு பொண்ணு இங்கே பார் அப்படின்னு சொல்லி காவேரி ஃபோட்டோலாம் எடுத்து காமிக்கிறாங்க. கொடுத்து வச்சவ எவ்வளோ அழகாக இருக்கிறான், ஐயோ கொடுத்து வச்சவளாக இருக்காளே, நான் அந்த இடத்துல இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. போதுமா இதுதான் என் பொண்டாட்டி, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் ஐ ஆம் வெயிட்டிங், உனக்காக தான் நான் இருப்பேன் விஜய், என்னைக்காவது என் மனசை நீ புரிஞ்சுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப இங்கே விஜய் கிளம்பி வந்துடுறாரு. ஒரு மாதிரி ஆகுறாங்க விஜய். இப்படி இருக்காளே நம்ம மேலே பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தா டீயை கையில் இல்லைங்க, ஆறி போகுது, அதை கொட்டிடுறாரு. காவேரிட்ட கிட்டக்க வராங்க. காவேரி அப்படி சடப்படன்னு அப்படி காலெல்லாம் அப்படி எடுத்து விட்டுட்டு உட்காடுறாங்க. என்ன காவேரி, இல்லை ஒன்றும் இல்லை பாஸ் அப்படிங்கிறாங்க. டீ எங்கே அப்படிங்கல. அது ஆறிடுச்சு, பழைய டீ, அதனால் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓ பழைய டீன்னு வேணான்ட்டிங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் காவேரி அப்படிங்கிறாங்க. அப்போ நானும் புதுசு நானும் பழசானா, ஏய் லூஸ் மாதிரி பேசுகிற, நீ புதுசாக இருந்தாலும் சரி பழசாக இருந்தாலும் சரி நீ எனக்கு முக்கியம் டீ, நீ தானே எனக்கு எப்போவுமே அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அப்போ டீ உங்களுக்கு முக்கியம் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏய் டீ வீட்டில் கூட போய் குடிச்சிக்கலாண்டி விடுடி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வா உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் பாஸ் அப்படிங்கல.
வா நம்ம டேபிளுக்கு போயிட்டு அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. அங்கே போய் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு 2 ஆர்டர் பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு காவேரி என் ஃப்ரெண்டை ஒருத்தனை பார்த்தேன் அப்படிங்கிறாரு. ஓ அப்படியா, அதான் லேட் ஆயிடுச்சா வர்றதுக்கு அப்படின்னு காவேரி கேட்க, ஆமாம் அப்படிங்கிறாரு. என்ன விஷயம் என்ன அப்படிங்கிறாங்க. அவன் ஒரு படம் எடுக்கிறானா அப்படிங்கிறாங்களா. படமா, வா சூப்பர், அப்புறம் அப்படிங்கிறாங்க. அவன் படம் எடுக்கிறான், அவன் ஹீரோவை வச்சு படம் எடுக்க போகிறான் அப்படிங்கிறாங்க. யாரை? யார்? என்ன மாதிரி ஒரு அழகான ஒரு பையனை தான் அப்படிங்கிறாங்களா. அப்படியே புறையேறிடுது காவேரிக்கு. அப்படிங்கிறாங்க. என்ன காவேரி, இல்லை உங்களை மாதிரி அழகான ஒரு பையன்னு சொன்னீங்கல்ல, அதான் எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு அப்படின்னு காவேரி சொல்ல, ஏன் ஏன் எனக்கு என்ன, என் அழகுக்கு என்ன, நீ இதே வாய் தானே என்னை அழகே ஆனழகேன்னு சொல்லியிருக்க, அது சும்மா உல்ட்டா விட்டது, உல்ட்டாவா கப்ஸா விட்டது, அதையே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா பாஸ், நீங்கள் அழகா பாஸ் அப்படிங்கல. சரி விடு, சுமாரான வாலிபன் வச்சுக்கோ அப்படிங்கல. இல்லை பாஸ், நான் சும்மா சொன்னேன், நீங்கள் அழகான பையன்தான். சொல்லுங்கள் கதையை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நக்கலு அப்படின்னு சொல்லிட்டு, குசும்புடி உனக்கு குசும்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி கையை பிடிச்சிக்கிறாரு. அவன் ஒரு என்ன மாதிரி ஒரு அழகான சரி ஒரு சுமாரான ஒரு வாலிப பையனை வச்சு படம் எடுக்கிறான் காவேரி. சரிங்க பாஸ், கதைக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. அவன் வந்து அந்த கதையில் என்ன அர்த்தம், கதைன்னா அவன் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறானா, என்ன வந்து பணம் போடுறியான்னு கேட்குறான். நீங்கள் எப்படி பாஸ் போட முடியும், முன்ன மாதிரி இருந்தால் போட்டுருவீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், ஆனால் அவன் கதை சொன்னான், அதுக்கு கிளைமேக்ஸ் என்னன்னு எனக்கு தெரியல, நீ என்ன சொல்லணும், அதான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் பாஸ், நீங்கள் ஆரம்பத்தில் இடத்துல நிற்கிறீங்க, இன்னும் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு வரவே இல்லை. சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான், காலேஜில் ஒரு பொண்ணு வந்து அந்த பையனை விரும்புதா. ஓகே, அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டான். ஓகே, அந்த பொண்ணு மறுபடியும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் எனக்கு நீதாண்டா வேணும் அப்படின்னு சொல்கிறாளா. அதனால் அந்த பையன் என்ன பண்ணிட்டான், அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கையை கழட்டி விட்டுட்டு வந்துட்டான். அப்புறம் அப்படிங்கல. ஆனால் அந்த பொண்ணு நான் வாழ்ந்தா உன்னோட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறா காவேரி அப்படிங்கல. இது பூரா உங்கள் டைரக்டர் சொன்னாரா, உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாரா அப்படிங்கல. ஆமாம் அப்படிங்கிறாங்க. என்னமோ நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை, அந்த கதையில் நான் இன்வால்வ் ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க, விஜய் அந்த பொண்ணு இங்கே வந்தாளா அப்படின்னு கேட்க, என்ன காவேரி சொல்கிற, ஆமாம் அந்த நீங்கள் ஃபோட்டோவில் காமிச்சிங்களே அது என்ன பேர், என்னமோல சொன்னீங்க, ஜாஸ்மின். ஜாஸ்மின், எங்கே அந்த பொண்ணு பார்த்தீங்களா. ஆமாம் காவேரி, இங்கே தான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. எங்கே பாஸ் அப்படின்னு வேகமாக எழுந்திரிக்கிறாங்க. இல்லை அவள் போயிட்டா, நீ உட்காரு, என்கிட்ட என்னை கூப்பிட்டு காமிச்சிருக்கலாம்ல, அறிமுகப்படுத்திருக்கலாம்ல. இல்லை காவேரி அப்படி இப்படின்னு மழுப்புறாரு. என்கிட்டயே அப்படி இப்படின்னு பூ சுற்றுனீங்க, டைரக்டரு உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு நேரடியாக சொல்ல வேண்டியதானே அப்படின்னு காவேரி கேட்க, இல்லை நீ எதுவும் தப்பாக நினைப்பியோன்னு, என்ன முட்டாளடா நீ அப்படின்னு நங்குடு ஒரு கொட்டுறாங்க. என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா, நிவினை என்னை நீங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்டீங்க, அப்பேற்பட்ட நல்ல மனுஷன் நீங்கள், அப்படி இருக்கல நான் மட்டும் எப்படா உங்களை நான் தப்பாக நினைப்பேன், என்கிட்ட சொல்கிறதுல என்னடா இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை காவேரி, இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் ஒரு புருஷனை முன்னாள் காதலியாக வந்து ஏதாவது பக்கத்தில் நின்னா தப்பாக தெரியாதா அப்படிங்கல. ஏண்டா இப்போ தானே சொன்னேன், நீ தப்பாக நினைக்கிறியாடா அப்படின்னு காதை பிடிச்சி திருகுறாங்க. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கல. அங்கே இருக்கிறவங்க சர்வ் பண்ண வர்றாங்க. சர்வ் பண்ணுறவங்க வந்து, அக்கா என்னக்கா அண்ணன் பாவம் அவரை போய் திட்டுறீங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்னண்ணே உங்களுக்கு ஏற்றுக்கிட்டு தான் பேசுகிறேன், அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு பேசினப்பா, அக்கான்னு அங்கே சொன்னேன், இங்கே மாமான்லாம் சொல்லியிருக்கணும், அண்ணன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அவள் எனக்கு தங்கச்சியா அப்படிங்கல. சரி தலைவரே அப்படின்ட்டு, அக்கா மாமாவை திட்டாதக்கா கில்லாதக்கா அப்படின்ட்டு போகிறாங்க. இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு டிப்ஸ் நிறையா கொடுக்குறாரு. தேங்க்யூ தலைவா அப்படின்ட்டு போகிறாங்க. விஜய் பார்க்குறாரு, பாத்தியில் எனக்கு எத்தனை பேருன்னு அப்படிங்கிறாங்க. சரி அது இருக்கட்டும், பேச்சை மாற்றாதீங்க, நீங்கள் ஏன் இப்படி என்கிட்ட இப்படி நடிச்சிங்க அதை சொல்லுங்கள். அம்மா தாயே நீ திட்டு வேணுதாண்டா, அப்போ நீங்கள் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை, போங்க அப்படிங்கிறாங்க. அப்பெல்லாம் இல்லடி அப்படிங்கிறாங்க. அது சரி, அந்த பொண்ணை ஏங்க வேணான்னு சொன்னீங்க, அந்த பொண்ணு நம்ம இது இல்லை அப்படின்னா, சேச்சே நமக்குள்ள அப்பெல்லாம் என்னடா, படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே ஒத்துமையாக தான் நினைப்போம், எல்லாம் ஒரே இனம் ஒரே மதம் தாண்டி நினைப்போம், ஏண்டி நீ புரிஞ்சுக்க மாட்டியா. நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த பொண்ணை வேணான்னு சொன்னதுக்கு ஒரு ரீசன் கூட இல்லைங்க, அழகாக இருக்கிறாளே அதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அது வந்து ஏன் அந்த பொண்ணை நான் வேணான்னு சொன்னேன் தெரியுமா, ஏன் இந்த காவேரி அழகான ஒரு ராட்சசி என் வாழ்க்கையில் வரணும்ல, அவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு சின்ன பண்ண ஆடணும்ல, அதுக்காகத்தான். அட பாவி என்கிட்ட சிக்கிக்கிட்டு சின்ன பண்ண ஆகுறீங்களா உங்களை அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு விரட்டுறாங்க. ஓடுறாரு விஜய். ஓடினதுக்கப்புறம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாங்க. என்ன காவேரி, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லல. ஏதோ சொல்ல வர்ற சொல்லுடி அப்படிங்கல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. காவேரி அப்புறம் உங்ககிட்ட இன்னொன்று
சொல்லணும். அப்பா மவனே வந்துட்டியா, சொல்ல வந்துட்டியா அப்படின்ட்டு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை காவேரி, சொன்னா நீ என்ன திட்டுவ காவேரி அப்படிங்கிறாங்க. திட்ட மாட்டேன்டா தங்கம், சொல்லுடி. ஐயோ காவேரி, நீ சொல்கிற பார்த்தா பயமாக இருக்குது, நீ என்ன கொஞ்சரியா இல்லை மிரட்டுறியான்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. மவனே உன்னை மிரட்டிக்கிட்டு தாண்டா இருக்கேன், சொல்லு அப்படிங்கல. நீ இப்படிலாம் மிரட்டினா நான் சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்னு போயிட்டே இருக்கிறாங்க. விஜய் பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. இங்கே பாருங்கள், சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்ல முடியாது அப்படின்னு போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத. சொன்னதுக்கப்புறம் காவேரி கோபமாக ஆவாங்களா இல்லை பஸ்பமாக மாறிடுவாங்களா அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.